இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பனிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு முன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீதோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் பாப்பாவோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ மகி பாப்பா வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கா. நல்லா அவளை எண்ணெயெல்லாம் நல்லா தேய்ச்சி போட்டிருக்கேன். காலு கை உதறிட்டுருக்கா. இதுக்கப்புறம் தான் வந்து அவளை வந்து குளிப்பாட்டணும். இப்போ மணி வந்து ஒரு 9:30 மணிக்கிட்ட ஆகுது காலையில். அவளை குளிக்க ஊற்றுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். குளித்து முடிச்சுட்டு அவளுக்கு பவுட்ரு, ட்ரெஸ்ஸு, ஷீட்டு எல்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து 2 நாளுக்கு ஒருக்க வந்து தொட்டில் வந்து நான் மாற்றிடுவேன், தொட்டில் வேஷ்டியை. அதே மாதிரி இன்றைக்கி வேஷ்டியை மாற்றிடலாம் அப்படின்னு மாற்றிட்டுருக்கேன். இப்போ வந்து நிறைய தொட்டிலோட மாடல்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து தொட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மர தொட்டில், ஆட்டோமேட்டிக் தொட்டில். ஆட்டோமேட்டிக் தொட்டில் வந்து நம்ம சுவிட்சு போட்டால் தன்னாலே ஆட்டி விடும் பிள்ளைய. நம்ம உட்காந்து மாங்கன்னு ஆட்ட வேண்டாம். ஆனால் அது யூஸ் பண்ணையில் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்குறதுக்கு அது அழகாக இருந்துச்சு அந்த தொட்டில். அதோட ரேட்டெல்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா ரொம்ப விலை காஸ்ட்லியாக இருக்கும். 6000 ரூபாய் குறைஞ்சி அந்த தொட்டில் வந்து கிடையவே செய்யாது. சுவிட்சு போட்டு விட்டால் போதும், அதை தன்னாலே குழந்தைய ஆட்டி தூங்க வச்சிருது. அதில் டைமிங் எல்லாம் இருக்குது. 20 நிமிஷம், அரை மணி நேரம் அந்த மாதிரி டைமிங் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி தொட்டில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மகி பாப்பாவுக்கும் அந்த மாதிரி ஒரு தொட்டில் வாங்கலான்னு பார்த்தா காசு ரொம்ப கூட சொல்கிறாங்கங்க. அதனால் இப்போதைக்கு இந்த தொட்டில் வந்து போதும். பாப்பா குளிக்கிறதுக்கு வெண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் பெரிய பாப்பா பிறந்த புதுசுலாம் ஃபஸ்ட்டு தொட்டில் எனக்கு கட்ட தெரியாதுங்க. அப்போ வந்து எங்கள் பாட்டி இருந்தாங்க, அப்பாவோட அம்மா. அவங்க தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்றதுலேருந்து அதை குளிப்பாட்டி அதுக்கு மருந்து கொடுத்து அவளை பவுட்ரு போட்டு பொட்டு வச்சு அழகாக கிளப்பி சூப்பராக என் கையில் கொண்டு வந்து தந்துடுவாங்க. இப்போ எல்லாம் நம்மளே ஒத்தையிலே பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வந்து அவங்க இல்லை. முதல்ல அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்து இப்போ வந்து நானே செய்ய பழகிக்கிட்டேன். ஒருத்தங்க இருக்கையில் அவங்களோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். இருக்கையில் அவங்கள பற்றி ஒன்றுமே தெரில. இப்போ இல்லாதப்போ தான் வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பாப்பாவெல்லாம் குளிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவளுக்கு வந்து சாம்பிராணி போட்டுட்ருக்கேன். எப்பவும் வந்து இது பண்ண மாட்டோம், ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி தான் வந்து போடுவேன். பால் சாம்பிராணின்னு சொல்லுவாங்களா, அதான் அது. அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து ஓமம், அது 2ஐயும் நுணுக்கி போட்டு அவளுக்கு வந்து எப்போவும் இந்த மாதிரி சாம்பிராணி பிடிப்போம். இப்போ வந்து பாப்பா வந்து நல்லா குளித்து ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டா. சாம்பிராணிலாம் போட்டு அவளை நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்போ குளித்தோடனே தூங்கிடுவா. இன்றைக்கி என்னமோ அதிசயமாக தூங்கலை, முழிச்சிருந்தா. இப்போ வந்து அவளுக்கு வந்து மருந்து கொடுக்க வேண்டியதான். அவள் பிறந்ததுலேருந்தே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மருந்து கொடுத்தாங்க, விட்டமின் மருந்துன்னு. அதை வந்து கொடுக்க சொன்னாங்க. அதை வந்து கொடுத்துட்ருக்கேன். 1 வயசு ஆகுற வரைக்கும் அந்த மருந்து வந்து கொடுக்கணுமா. மகி பாப்பாவை சூப்பராக மேக்கப் பண்ணி பவுட்ரு போட்டு எல்லாம் வச்சு அவளை கமன்னு ஆக்கியாச்சு. இனி அவளை தொட்டிலில் போட்டு ஆட்டி தூங்க வைக்க வேண்டியதான். இப்போ குளித்ததுனால ஒரு அரை மணி நேரம் தூங்குவா, அவ்வளோதான். பகலில் அவ்வளோவா அவள் தூங்கவே மாட்டாங்க. நைட்டு தான் வந்து நல்லா தூங்குவா. பகலில் ஃபுல்லாக நான் அவள் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். மகி பாப்பா சூப்பராக ரெடி ஆகிட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாப்பா எப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.